புதிய தலைமுறையின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பாஜகவுக்கு இந்த வாட்டி எப்படி சார் இருக்கு? மிக சிறப்பாக இருக்கிறது. கடந்த 2024 தேர்தலில் பாஜக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருந்தது என்பதை இந்த தமிழ்நாடு நன்கு அறியும். ஏறத்தாழ 18.5% வாக்குகளை பாஜக தலைமையிலான கூட்டணி பெற்றிருந்தது. அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி 22.5% வாக்குகளை பெற்றிருந்தது. அதிலிருந்து ஒரு கட்சி சென்றிருக்கிறது தேமுதிக. ஒரு கட்சி முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள். ஏறத்தாழ அதில் ஒரு 1% 2% கழித்தாலும் கூட ஒரு 40% வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. முக்கியமான தேசிய தொலைக்காட்சி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 40% வாக்குகள் இப்பொழுதும் இருக்கிறது என்ற ஒரு கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 38% வாக்குகள் தான் இருக்கிறது என்று வெளியிட்டிருந்தார்கள். அப்போ தேர்தல் களத்தில் மக்கள் பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருக்கிற ஒரு கூட்டணி களத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அந்த அடிப்படையில் திமுக நிச்சயமாக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படும் மக்கள் சக்தியால். அவங்க சொல்கிறாங்க, நேற்று கூட பார்த்தேன், ஏதோ ஒரு இந்தியில் ஒரு போஸ்டர் எழுதியிருந்தது, வெர்ஸ்ன்னு போட்டு கீழே தமிழ்நாடுன்னு எழுதியிருந்தது. அந்த இந்தியில் எழுதியிருந்தது என்னென்னு தெரியல, அது இந்தி எழுத்துன்னு மட்டும் தெரிஞ்சது. அதான் நான் சில பதிவுகளை போட்டோம், திமுக வெர்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி புரியாத விஷயங்களை பேசுகிறது, இந்தியை பற்றி பேசுகிறது. இந்தின்னு உலகத்தில் இந்தியாவில் யாரும் பேசாத நிலையில், தமிழ்நாட்டில் எந்தவித இந்தி திணிப்பு இல்லாத நிலையில் இன்னும் இந்தின்னு சொல்லி ஒரு மழுங்கடிக்கப்பட்ட ஒரு போர்வாள் மாதிரி அதை எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுவது. நீட்டுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீட்டும் என்பதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தான் அமலாக்கப்பட்டது, அப்பொழுதுதான் அந்த உத்தரவு வந்தது என்பதை கூட மறந்துவிட்டு அதை பற்றி பேசுவது. ஜிஎஸ்டி வந்த பிறகு எங்களுக்கு பேர் இழப்புன்னு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் சொல்கிறது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது நம்மளுடைய வரி வருவாய் ஒட்டு மொத்தமாக 32,000 கோடி, இன்றைக்கி 70,000 கோடி. இதை மறைப்பது, இப்படி எல்லாமே பொய் பொய் பொய். இப்படி பொய் சொல்லுகிற ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தருவார்கள், இது உறுதி. தேர்தல் நேரத்தில் கூட மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்துக்கு வஞ்சகத்தை இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பொய் தான் சொல்கிறாங்க. என்ன வஞ்சகத்தை ஏற்படுச்சு? ஏன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன வஞ்சகம்னு சொல்லுங்க. அவங்கள எந்த புதிய திட்டங்கள் அறிவிப்பு? புதிய திட்டம்? தேங்காய் ஏற்றுமதிக்கு தேங்காய் உற்பத்தி மேம்படுத்தப்படணும். தமிழ்நாட்டில் தென்னை மரமே இல்லையா? முந்திரி உற்பத்தி எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தப்படும், அதை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் கொடுத்தப்படும், ஆட் வேல்யூ பண்ணி புதுசாக நீ ஒதுக்கப்படும் சொன்னால் அது தமிழ்நாட்டில் முந்திரியே கிடையாதா? நீங்கள் யோசிச்சு என்ன கிடையாது? எல்லா திட்டங்களும் அப்படியே இருக்குது. வீடு கட்டுற திட்டத்திலேருந்து, சாலை அமைக்கிற திட்டத்திலேருந்து, நெடுஞ்சாலை அமைக்கிறதுலேருந்து எத்தனை திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட் இருக்க அத்தனை திட்டங்களும் நமக்கு தானே பொருந்தும். இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான போலித்தனமான பிரச்சாரம். இது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? திமுகவே இதை கைவிட்டாங்களே இதை பற்றி பேசுகிறத? சரியான விளக்கத்தை நாங்கள் எல்லா இடத்துலையும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போட்டு சொன்னோம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க இதை பொய்யான காரணத்தை சொல்லி இதை மறைக்கிறாங்க. ஆன்மீகம் கோவில் நகரங்களுக்கெல்லாம் தனியாக நிதி ஒதுக்கி அது நகரங்கள் மேம்படுத்தப்படும்னா இந்தியாவிலே அதிகமாக கோவில் நகரங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு கிடையாதா? தூத்துக்குடிக்கு 15,000 கோடி தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கத்துக்கு சொல்கிறாங்களே, அது தமிழ்நாட்டு கிடையாதா? யோசிச்சு பாருங்கள். பேசுகிறதெல்லாம் போய் பித்தலாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் அதிகமாக உதவி பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 27 கோடி கொடுத்தாங்க, எங்களுக்கு இத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு. 27,000 கோடி கொடுத்தாங்கன்னு அவன் உடனே 4 மாநிலத்துக்கு கொடுக்காததை உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்தா கூட அவ்வளோ உதவி எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த 4 மாநிலமும் சேர்றதை விட ஜனத்தொகை அங்கே அதிகமாக இருக்க, அதை பற்றி இவங்க பேசுகிறதில்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. தமிழ்நாடு மக்களுக்கு இன்றைக்கும் ஏறத்தாழ 78 லட்சம் பேருக்கு 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு மத்திய அரசு கொடுத்துருக்கேன். நீங்கள் ரேஷன் கடையில் ஏழை எளிய பெண்கள் வாங்குகிற 20 கிலோ அரிசி 30 கிலோ அரிசி இலவசமாக 2 செக்ஷன் கொடுக்குறாங்களே, அது ஒரு மணி அரிசியாவது தமிழ்நாடு கொடுக்குதா? பாரத பிரதமர் தானே கொடுக்குறாரு, மத்திய அரசு தானே கொடுக்குது. ஆண்டுக்கு 6,000 ரூபா விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோமே, அற்புதமான திட்டம் இல்லையா? நேரடியாக ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்த கிராமத்தில் இருக்க விவசாயி வங்கி கணக்குக்கு அது போகுது இல்லையா? ஆண்டுக்கு 6,000 ரூபா, 3 முறை 2,000 அனுப்புகிறோமே.
அதில் எவ்வளோ பெரிய வஞ்சம் திமுக அரசு பண்ணியிருக்கு தெரியுமா? நம்ம 22 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். கர்நாடகாவில் 43 லட்சம் விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்களே, அதை கூட நம்ம விவசாயிகளுக்கு போய் சேராமல் தடுக்கிற சக்தி தானே இந்த திமுக. இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா சார் இந்த 2026 தேர்தலில்? நிச்சயம் ஏற்படுத்தும். பாதிக்கப்படக்கூடியவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் அவங்க எதுக்காக பாதிக்கப்பட்டாங்களோ அதுக்கு எதுக்காக திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க சார். இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு வருது சார் 1000 ரூபா, என் ஒய்ஃபுக்கு வரல, நம்ம 2 வீடும் பக்கத்தில் இருக்குது. அந்த அம்மாவுக்கு மாதம் பணம் வரும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? அடப்பாவிங்களா, நானும் பெண் தானே, எனக்கு வரலன்னு 1 கோடி பெண்கள் 2,27,00,000 ரேஷன் கார்டு இருக்குது, 1,27,00,000 கொடுக்குறீங்க. அதுவும் ஒரு 27,00,000க்கு 55 மாதம் கழித்து கொடுத்தீங்க. 55 மாதம் அவங்கள ஏங்க வச்சிங்க. இப்போ இந்த 1 கோடி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலங்கிற அந்த 1 கோடி பெண்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே, நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அந்த 1 கோடி பெண்களும் குடும்பத்தோடு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட தான் போகிறாங்க. இதெல்லாம் பாதிக்குமா பாதிக்காதானே? எப்படி பாதிக்காதுங்கிறீங்க? இப்போ ஒரே நேரத்தில் 3 மாதம் பணத்தை சேர்த்து 3000 கொடுக்குறீங்க. அப்போ இன்னும் எனக்கு வயிறு எரியாதா? ஒரு பெண் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்காதா? அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பறி போகாதா? என் பக்கத்தில் இருக்க பெண்ணு கொடுக்குற எனக்கு கொடுக்கலன்னா அது என்ன கணக்கு? ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய பலம் என்று சொன்னால் தங்களுடைய அந்த ஆதங்கத்தை தேர்தலில் வெளிப்படுத்துவாங்க. உங்கள் ஷீட் ஷேரிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ராஜ்யசபா. அந்த மாதிரி பாஜக ராஜ்யசபா கேட்டிருக்கா அதிமுகட்ட? அப்படிலாம் கேட்டிருந்தா வந்திருக்காதா? எங்கள் தலைவர் அப்படி இது வரைக்கும் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே சார், கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக சார்பாக சட்டமன்றத்துக்கு போனாங்க. இந்த வாட்டி அந்த எண்ணிக்கை எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக 20க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு காத்திருக்கிறது. எவ்வளவு கூடுதலாக கிடைக்குமோ அத்தனை இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கு பாஜக நிச்சயமாக முயற்சி செய்யும். எங்கள் தலைவர் இதற்காக ஒரு தேர்தல் குழுவையெல்லாம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் உருவாக்கி அதற்கான பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பூத் அளவில் தமிழ்நாடு முழுவதும் பூத் அளவில் பயிற்சி பட்டறைகள், அங்கே இருக்கிற பூத் நிர்வாகிகள் எல்லாம் மேம்படுத்துது, அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பது எல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டோம். சட்டமன்ற தொகுதி அளவில் பார்வையாளர், அதுக்கு ஒரு பொறுப்பாளர்லாம் போட்டு அவங்களும் அந்த பணிகளை நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி ஏறத்தாழ 75,000 பூத்து, 68,000 75,000 ஆயிருக்கு. 60,000 பூத்துக்கு மேலே நம்ம பூத்து நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்கள வச்சு மாநாடுகள்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதனால் மிக சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்பை பாஜக இந்த வட்டம் இந்த தேர்தலில் வெளிப்படுத்தும் என்பது உறுதி. கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வேறு யாராவது வராங்களா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? புதிய கட்சிகள் என்ன, ஏற்கனவே வந்தாலும் வந்துட்டேன். எங்களோட இருந்தவங்கலாம் இருக்காங்க. சில பேர் வரலாம், வராமல் இருக்கலாம். அது தலைவர்களுக்கு தெரியும். இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? அது எனக்கு களத்தில் பணி, அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். பொதுக்கூட்டம் போயிட்டுருக்கோம், பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போனோம். இப்போ சக்தி கேந்திர அளவில் மாநில அளவில் 22,000 கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். அடுத்து மகளிர் அணிகள் தனியாக பெண்களுக்கு எதிரான திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இளைஞர் அணி தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதற்கு பிறகு இப்போ எஸ்சி பிரிவு பட்டியல் சமுதாய அணி அவங்க தனியாக பட்டியல் சமுதாய மக்கள் எப்படி திமுக அரசால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏறத்தாழ 36,000 கோடி அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இலவச திட்டங்களுக்கு தமிழ்நாடு செலவிடப்பட்டது. அந்த மக்கள் வாழ்வு மேம்பாடடைய ஒதுக்கப்பட்ட நிதி எப்படி நீங்கள் டைவெர்ட் பண்ணி செலவழிச்சிட்டிங்களே, அவங்கள இன்னும் வஞ்சிக்கிறீங்களே, இன்னும் வேங்கவேல் பிரச்சனையை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 22 இடங்களில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தரையில் உட்கார வச்சு திமுக நிர்வாகிகள் அவமானப்படுத்தியிருக்காங்களே, இதெல்லாம் இந்த திமுக அரசு வேடிக்கை பார்த்துருக்கு. அப்படி விஷயங்களெல்லாம் கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம், அந்த அணி தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்படி களத்தில் அந்த வேலையில் பார்த்துட்ருக்கோம். எந்த கூட்டணி வருது போகுது அதெல்லாம் தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கரு நாகராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது, நாங்குநேரியும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. உண்மையா? நிச்சயமாக எந்த தொகுதியெலாம் இல்லை, தலைவர்கள் எங்கே சொல்கிறாங்களோ அவங்க நிச்சயம் போட்டியிடுவேன். போட்டிட்டு இருக்க வாய்ப்பை நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா, அதனால கேட்குறேன். இல்லை, கிரவுண்ட் ஒர்க்கு நான் ஏற்கனவே எனக்கு மயிலாப்பூர் பொறுப்பாளர்னு ஒரு பொறுப்பை கட்சி கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் சட்டமன்ற அலுவலகம் ஒரு மாதம் 40,000 வாடகையில் ஒரு அலுவலகத்தை பிடிச்சி அந்த அலுவலகத்தில் எல்லா பணியும் நடந்துக்கிட்டு இருக்கு. மயிலாப்பூரில் கிரவுண்ட் ஒர்க்கு ஏற்கனவே நான் 2016 போட்டியிட்ட இடம் அப்படிங்கிறது. அன்றைக்கி தனித்து போட்டியிட்டோம், இன்றைக்கி கூட்டணிலாம் இருக்குது. அன்றைக்கி தனித்து போட்டியிடும் போதே 12,000 வாக்குகள் வந்துச்சு. இன்றைக்கி கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே ஏறத்தாழ 39,900 40,000 வாக்குகளை பிஜேபி பெற்றிருந்தது அந்த மயிலாப்பூர் தொகுதியில். அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் எல்லாம் சேரும் பொழுது இந்த முறை வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த இது இல்லை, நீங்கள் எந்த தொகுதிக்கு போனால் கூட தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை நிச்சயமாக
கடைபிடிக்க தயாராக இருக்கேன். இல்ல சார், கருநாகராஜனுடைய தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்கேன். ஓகே, கருநாகராஜனுடைய விருப்பம் வந்து மயிலாப்பூர் தொகுதியா இருக்கு, அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க ஏற்கனவே போட்டியிடுவார் பொறுப்பாளரை போட்டதுனால அந்த எனக்கு வந்து சைதாப்பேட்டை கொடுத்தோன்னா அந்த வேலையை அங்கே பார்ப்பேன், விருங்கம்பாக்கம் அங்கே பார்ப்பேன், நீங்கள் போய் திருவண்ணாமலையில் வேலை பார்க்கணும் அங்கே பார்ப்பேன். அது கட்சியோட கட்டளையே நம்ம செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முனை போட்டி அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க சார்? 4 முனை போட்டியாக இருந்தானே, 3 முனை போட்டியாக இருந்தானே, நம்ம போட்டிக்கு தயாராகணும். நான் கபடி விளையாடுறேன்னா நான் பயிற்சி எடுக்கணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் கபடி விளையாட முடியும். நம்ம கூட எந்த பிளேயர் சேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கலாம், சேரலைனாலும் அதுக்காக நம்ம டீமில் விளையாடாமல் இருக்க முடியாது. என்ன நடக்குமோ நடக்கணும், அதுக்கு தான் தலைவர்கள் காத்திருக்காங்க. அவங்க திட்டமிடுவாங்க, வெற்றிக்கான வழியை அவங்க வகுத்து கொடுப்பாங்க, அதில் நம்ம பயணிக்க தயாராக இருப்போம். தாவேக்காவோட மறைமுகமாக பாஜக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு, இல்லைன்னு மறுத்து தாவேக்கா சைட்லேருந்து சொல்றாங்க. உங்களோட கருத்துனா நீங்க இதில் என்ன சொல்லுவீங்க? நீங்களே சொல்கிறீங்க மறைமுகமாக பேச்சு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க, அதுவும் இல்ல, என்ன மறைமுகமாக நடக்குதுன்னு வெளிப்படையா. கேட்குறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் இல்ல, தெரிஞ்சுக்கிறேன். தாவேக்காவோட வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன். அவருடைய கட்சி, அவர் எடுக்கிற முடிவு, அவர் தனிநபர், அவருடைய முடிவுக்கு அவங்க கட்சி கட்டுப்படும். அவர் எடுக்க போகிற முடிவு என்னங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியல. அப்போ அவர் இது இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா, இது இப்படி வருவாரா, வரமாட்டாரா, இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனுக்கே நான் ஏற்றுக்க விரும்பலை. இப்படி இருக்கும், இப்படி நடக்கும்னு தலைவர்கள் சொன்னால் கொண்டாட போகிறோம், அவ்வளோதான். இப்போ தேமுதிக உங்க கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க, அவங்க டிஎம்கேக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தாவேக்கா உங்க கூட்டணிக்கு வந்தா பலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். உங்களுடைய பர்செப்ஷன் தான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் அப்படி பெர்செப்ஷனே கிடையாது. இது தனிநபருடைய பெர்செப்ஷனுக்குலாம் இங்கே இடமே கிடையாது. நாங்கள் எங்கள் பலத்தை நம்பி நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம். இப்போ தேர்தலில் போட்டிடுறோம், கூட்டணி இருக்குது, 40% பெறுறோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு NDTV அதே கருத்து கணிப்பை 40% அதிமுக தலைமையிலான கூட்டணி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க NDTV வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணிக்கு இப்போ இருக்க லெவல் 38% தான் போட்டிருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள் பலத்தில் நாங்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மிக கச்சிதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் வர்றதுனால பலம்னா வந்தால் நல்லது, வரலன்னா கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நீங்களாம் எதிர்பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. இது தேர்தல், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நடக்கும்போது தான் அது மக்களுக்கு தெரிய வரும். அது நடக்குமா நடக்காதான்னு விவாதிப்பதே தவறு. இல்லை சார், சிறுபான்மையினருடைய வாக்கு, இளைஞர்களோட வாக்கு கணிசமாக விஜய் பெறுவார் அப்படிங்கிறதுனால தான் இப்போ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அப்படி இல்லை, நீங்கள் யார் எந்த வாக்கு பெறுவார்னு பெற்ற பிறகு தானே தெரியும். இன்னும் அவங்க தேர்தலே போட்டியிடலையே. தேர்தலில் போட்டியிட்ட பிறகு தானே வெற்றி பெறும் பொழுது அந்த தேர்தலில் எந்த தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்க, எத்தனை வாக்குகள் பெற போகிறாங்க, எல்லாமே ஒரு யூகத்தில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம், அந்த கருத்துக்கள் அடிப்படையில் சொல்லலாம். எந்த அளவுக்கு கருத்துக்கள்லாம் உண்மையான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ லயோலா காலேஜ் கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்க. லயோலா காலேஜ் கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, இங்கே முன்னாடி படித்தவங்க தனியாக பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ எந்தவித அதிகாரப்பூர்வமான கருத்து கணிப்புகளும் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று பண்ணக்கூடிய கருத்து கணிப்புகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா கருத்து கணிப்புகளுமே உண்மைன்னு சொல்ல முடியாது, சிலது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க யார், எங்கே பேக்ரவுண்டில் இருந்து எப்படி இதை ஆராய்ச்சி பண்ணி எப்படி வெளியிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். இப்போது திருநெல்வேலியா அல்லது கோவையில் அடுத்தது வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன சார் திட்டம் இருக்குது? இப்போது ஒரு நிர்வாகியாக இருந்து பார்க்கும்போது 2 இடத்துக்கும் பிரதமர் வர வேண்டிய இடம் தான். திருநெல்வேலியா அல்லது கன்னியாகுமரி, கோவை. ஏற்கனவே சென்னை மண்டலத்துக்கு மதுராந்தகத்துக்கு வந்திருக்காங்க, திருச்சிக்கு வந்திருக்காங்க, மதுரை வந்திருக்காங்க. அடுத்து தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலியா கன்னியாகுமரியா, மேற்கு மாவட்டங்களுக்கு கோயம்புத்தூரான்னு இருக்குது. இப்போ டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் திருச்சி வந்ததுனால அதுவும் அங்கே கவர் ஆச்சு. தஞ்சை, நாகையிலேருந்து, திருவாரூர்லேருந்து, மயிலாடுதுறை மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர்லாம் அங்கே கவர் ஆச்சு. இனி மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் சேர்ந்தால் கோவையில் வந்தாங்கன்னா அது கவர் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 5 மாநில தேர்தல், எல்லா இடத்துக்கும் பிரதமர் எதிர்பார்ப்பாங்க. இங்கே எத்தனை இடத்துக்கு வரப்போகிறான்னு தெரியல. அவர் வர்றதை ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறோம். இன்னும் 2 முறை இல்லை 3 முறை 4 முறை வந்தாலும் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். எத்தனை முறை தமிழகத்திற்கு மோடி வந்தாலும் எடுபடாது அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அவங்க எதிர்க்கட்சி அப்படி தான் குற்றம் சாட்டுவாங்க. அவங்க இப்போவே மிரண்டு போய் கிடக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்புகள்லாம் இவ்வளோ மாறி இருக்கே, வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்கிறாங்க, நம்மளை தனியாக தமிழ்நாட்டு மக்கள் விட்டுருவாங்களா அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு தெளிவான நிலையிலே இல்லை. அந்த தெளிவான நிலை இல்லாதனால தான் இன்னும் அவங்க கூட்டணிக்குள்ள கூட ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் எல்லோரையும் மிரட்டுறாரு, தனிநபர்களை பிரச்சனையை கொண்டு வராதீங்க,
நான் கண்டிப்பாக இதாக இருப்பேன், அப்படி இருக்குவேன், இப்படி இருப்பேன்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே முதலமைச்சர் மிரட்டிட்டு இருக்க அளவுக்கு அந்த 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 கூட்டணியும் திமுகவும் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க. பிரதமர் வந்தால் தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துடும் திமுக எப்படி சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க எடுபடாதுன்னு சொல்லத்தானே செய்வாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் பேசுகிறதெல்லாம் எடுபடாதனால தானே டெய்லி பக்கம் பக்கமாக விளம்பரம், டிவி, ரேடியோ எல்லாத்துலேயும் விளம்பரங்கள் அள்ளி கொட்டுறாங்களே. எதுக்கு? அவங்களுடைய ஆட்சி எடுபடலை, அவங்க ஆட்சி எடுபடலை, கூட்டணி பலம் பத்தலைங்கிறதால தேமுதிகவை கூப்பிட்றாங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி வாழ்நாள் பூரா பிரச்சாரம் பண்ண கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சிந்தனைக்கு எதிராக தேமுதிக அங்கே கூட்டணியில் கூப்பிட்றாங்கன்னா எதுக்கு? கூட்டணி பலம் பத்தலை. தேமுதிக இழப்பு தான்றீங்களா உங்களுக்கு? தேமுதிகவுக்கு இழப்பு தான். தேமுதிக தொண்டர்கள்லாம் இதை விரும்பலை, பொதுமக்கள் இதை உங்க கூட்டணி கேட்குறேன், பொதுமக்கள் விரும்பலை. தேமுதிக அங்கே போனதை பொதுமக்கள் விரும்பலை. எங்களோட இருந்தாங்க 15 வருஷம் 20 வருஷமாக ஏறத்தாழ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களோடையும் தொடர்ந்து மாறி மாறி கூட்டணியில் இருக்கிற ஒரு கேம்ப்லேருந்து திடீர்னு ஆப்போசிட் கேம்புக்கு போனதை மக்கள் விரும்பாமல் இருப்பாங்க. திமுக பலமான கூட்டணி, நாங்கள் ஏற்கனவே 2019 ஜெயித்தோம், 21 ஜெயித்தோம் நினச்சா எதுக்கு தேமுதிகலாம் கூப்பிடணும்? காங்கிரஸுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழுபறி. தவைக்கோட பேசிகிட்டு இருக்காங்க, இந்த வந்துட்டாங்க, விஜயோட முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கு 80 சீட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி கடைசி வரைக்கும் இழுத்து அந்த அங்கேருந்து வரக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், கிறிஸ் சோடங்கர் அத்தனை பேரும் திமுகவை கடிஞ்சு பேசி திமுக தலைவர்கள் அவங்கள திட்ட, இவங்க அவங்கள திட்ட, இதெல்லாம் நடந்து முடிஞ்சும் திருப்பி காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் திமுகனா திமுக பதட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதான பொருள். அது தேர்தல் உத்தியா நீங்கள் பார்க்கலையா? அது இப்போது ஓபிஎஸும் அங்கே போய் சேர்ந்துருக்காரு. இப்போ தென் மாவட்டங்களில் அது ஒரு ஓட்டை வந்து பாதிக்காதா? பாதிக்காதுங்க. ஓபிஎஸ் அண்ணா ரொம்ப நல்லவர், ஆனால் அவர்னால எந்த பாதிப்பும் இங்கே கிடையாது. அவர் அவ்வளோதான். அவர் 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 வேறு என்ன பண்ணிட்டார்? அவரே சொல்கிறாரு, 4 வருஷமாக நான் அப்படியே இருந்தேன், வேறு வழி இல்லை அப்படின்னு போய்ட்டு. வேறு வழியே அவருக்கு இல்லை. அவர் அப்படி ஒரு பலமிக்க தலைவராக இருந்தால் திமுகவுக்கு போயிருக்க மாட்டார். ஒரு பெரிய குளத்தில் ஒரு டீ கடை நடத்திய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வராக கோட்டையில் அமர வைப்பதற்கு அந்த கட்சி தானே பயன்பட்டிருக்கு. என்னங்க பெரிய வாழ்க்கை, என்னங்க பெரிய பதவி, என்னங்க பெரிய சாதனை. அவர் வாழ்க்கையில் சாதனை பண்ணிட்டார்ல. ஒரு கிராமத்தில் பிறந்து கோட்டையில் முதலமைச்சர் அமர்வது எவ்வளோ பெரிய சாதனை. அந்த சாதனையை பண்ண பிறகு அண்ணனுக்கு என்ன இருக்குது? இப்போ என்ன சாதிக்கிறதுக்கு மறுபடியும் திமுகவுக்கு போகும்போது பல பேருடைய இதயங்கள் நொறுங்கி போயிடும்லங்க. அவர் கூட இருந்த வெள்ளமண்டி நடராஜன் எங்கே போயிட்டார், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி இங்கே போயிட்டார், எல்லாருமே திருப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாங்கல்ல. ஒரு அனுபவிக்காத ஒருத்தர் போனால் கூட, குறைகளை சொல்லிட்டு போனால் கூட சரியாக இருக்குங்க. எல்லா பதவிகளையும் பெருமையையும் அந்த பெற்ற ஒரு குடும்பம் வந்து புரட்சித் தலைவி அம்மாவுக்கு எதிராக, புரட்சித் தலைவருக்கு எதிராக அவங்க 2 பேரும் எதுக்கு கட்சி ஆரம்பித்தாங்க? எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? புரட்சித் தலைவர் திமுகவை ஒழிக்கணும்னு தானேங்க கட்சி ஆரம்பித்தார். திமுகவை காலி பண்ணணும், திமுகவை மக்கள் தூக்கி எறியணும். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 13 வருஷம் திமுக உள்ளே வர முடியலங்க. புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு 10 வருஷமாக அவங்க உள்ளே வர முடியலங்க. ஏறத்தாழ 23 வருஷம் மக்கள்கிட்ட இருந்து, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து திமுக தனித்து விடப்பட்டதுங்க. அந்த கட்சியிலேயே ஆரம்பத்திலேருந்து வேரூன்றி வளர்ந்து வந்த அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்து இன்றைக்கி இந்த முடிவு எடுத்தாருன்னா அந்த மக்களெல்லாம் அவங்களுக்கு செல்வாக்காக இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் என்ன ஒன்றும் தெரியாதவங்களா? இந்த கட்சியிலையும் அந்த மக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கத்தானே செய்கிறாங்க அந்த மக்கள். சரிங்க சார், இப்போது தேர்தல் அறிக்கை, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை எப்போ வரப்போகுது? என்ன ஒரு செட்பேக் வச்சுருக்கீங்க நீங்கள் தேர்தல் அறிக்கையில்? எங்கள் தேர்தல் அறிக்கை குழுவுடைய தலைவர், மிக அனுபவம் வாய்ந்த தெலுங்கானா புதுவை முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் இந்த குழு உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ பல்வேறு கூட்டங்கள் நடத்தி தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோக மக்களிடமிருந்து மக்களுக்காக என்று ஒரு கருத்து சேகரிப்பு எல்லா வாகனங்கள்லையும் தமிழ்நாடு பூரா 234 தொகுதிக்கும் அந்த வாகனம் அனுப்பி அந்த பாக்ஸில் அவங்க கருத்துக்களெல்லாம் கொண்டு வந்து அந்த தொகுதியிலிருந்து வந்தக்கூடிய பாக்ஸுகளெல்லாம் பிரித்து அதெல்லாம் எந்தெந்த கருத்துக்கள் நமக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்லாக நல்ல கருத்துக்களை எல்லாம் தெரிவு செய்து அதை செய்கிற பணி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. தமிழக மக்கள் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய வகையில், தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில், தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் அந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் என்பது வருது. சார், இப்போ புதுச்சேரியில் கூட்டணியில் பிரச்சனை இருக்க மாதிரி மன்சுக் மாண்டே வந்தார், அவரை போய் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பார்க்கல அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை நிலவிட்டு இருக்கா? அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். இந்த தொகுதி இன்னைக்கு கூட பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது,
அதிமுக நிற்கக்கூடிய இடங்களை எல்லாம் பாஜக கேட்கிறது இழுபறின்னு இங்கே போட்டிருக்காங்க. எதை கேட்டாங்க எதை கேட்கலன்னு யாருக்கும் தெரியாது. சும்மா மன்சுக் மாண்டியா வந்திருக்காங்க, அவர் மேலிடத்துலேருந்து வந்திருக்காங்க. இங்கே எப்படி ஐயா பியூஷ் கோயல் வர்ற மாதிரி அங்கே வந்திருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சின்னு நினைக்கிறேன், அவங்க மார்ட்டினுடைய சன் இருக்க கட்சி, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. இப்போ நீங்க திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு, நீங்க அங்கிருந்து ஏதாவது கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள்லாம் எங்கே வருவாங்க, எங்கே போவாங்க, திருப்பி எங்கே சேருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சின்ன சின்ன சலசலப்புகள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏற்படத்தான் செய்யும். தமிழக தவாக அவங்க சலசலப்பு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அது இன்னைக்கு நீடிக்கலாம், மாறலாம், வேறு இடத்துக்கு போகலாம். இது எல்லாமே அவங்க உரிமை தானே. இதெல்லாம் மக்கள் எப்படி போனாலும் ஏற்றுக்குருவாங்க. எண்ட் ரிசல்ட் என்ன? திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்கள்கிட்ட அப்படியே பரவலாக இருக்குது. அதுதான் இந்த தேர்தல் முடிவை எதிரொலிக்கப் போகிறது. அதை அறுவடை செய்கிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வாக்களிக்க விரும்பக்கூடிய அனைவரும் அதிமுக, பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா இப்போ என்னுடைய அன்பு சகோதரன் சீமான் இருக்கார், அவங்க 8% வாங்கினாங்க. கஷ்டப்பட்டு அந்த கட்டத்தை தாண்டி கொண்டு வந்திருக்கிறார். அதை திருப்பி ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகுமான்னு தெரியாது. அது அவருக்கும் தெரியும், அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். எங்களுடைய குரல் இது, எங்களுடைய லட்சியம் எதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, தப்பு கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் தனியாகவே 234 போட்டிக்கிட்டால் கூட அவங்களும் இனிமேல் தான் எப்படி என்ன ஆக போகுது, என்ன வரப்போகுதுன்னு இனிமேல் தான் தெரிய போகுது. அப்போ திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அணியாக இது ஒன்று தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த நோக்கத்தில் தான் மக்கள் இருப்பாங்க. மற்றபடி சின்ன சின்ன சலசலப்பு, மாறுறது, போகிறது, வர்றது, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ விஜய் கூற கூட்டம்லாம் கூட ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்றீங்க. கூட்டம் எல்லாரும் கூட்டம் சார், அது ஒர்க் அவுட் ஆகுது. நான் அந்த கூட்டத்தை குறைச்சி பேசவோ, 5000 பேரையும் பார்த்துட்டோம், 50,000 பேரையும் வச்சு நடத்துறதை பார்த்துட்டோம். எங்கே தான் கூட்டம் இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போகிறதுக்கே ஒவ்வொரு இடத்துலையும் 10,000 பேர் 15,000 பேர் இருக்கிறது நம்ம பார்க்க தானே செஞ்சோம். ஒவ்வொரு தொகுதிக்குமே அவ்வளோ கூட்டம். நீங்கள் ஒரு 50 தொகுதி ஒன்றா வைங்க, அப்புறம் எவ்வளோ பெரிய கூட்டம். இன்றைக்கி பிரதமர் மதுராந்தகத்தெலாம் பார்த்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கத்தானே பண்ணீங்க. ஏன் திமுக கூட்டம் நடத்துறாங்க, அதுவும் கூட்டம் தானே, அதெல்லாம் கூட்டம் இல்லையா? அவங்களாம் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க, இந்த திமுகவுக்கு எதிராக போடக்கூடிய ஓட்டுக்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று மக்களுக்கு தெளிவா தெரியும் சார். அதுதான் சார் இப்ப நடக்க போகுது. ஒரு பெரிய கேம் சேஞ்சர் நடக்க போகுதுன்றீங்களா, மாற்றங்கள் சொல்றீங்களா? மாற்றத்தை சொல்கிறேன். எதிரில் யாருக்கு வாக்களித்தால் வெற்றி பெற முடியுங்கன்னு மக்களுக்கு தெரியாதா? மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த முறை திமுகவுக்கு எதிரான மனநிலையை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்பதன் மூலம் மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார். இது உறுதி உறுதி உறுதி. சரி சார், இப்போ பாஜக தலைவர்களுக்குள்ள எப்படி சார் இருக்கு? சின்ன சலசலப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை சின்ன சலசலப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. எனக்கு இன்னைக்கு நயினார் அண்ணா மதுரையில் போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. இல்லை, ஒருங்கிணைந்து எல்லாம் கோயம்புத்தூரில் கலந்துக்கிறாரு. இதில் நீங்களாம் சலசலப்பு பளபளப்புலாம் எப்படி சார்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க இன்றைக்கி தினசரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் டெய்லி பேட்டி கொடுக்குறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு. நயினார் அண்ணன் தலைமை ஏற்று அவர் உள்ள பணிகள் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. சில நேரங்களில் கலந்து பேசிக்கிறாங்க. இதில் சலசலப்புன்னு எதுவும் வரலையேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல சார். ஸோ இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுல உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்குது? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது மாற்றங்கள்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். எங்கள் தலைவர் நயினார் தான் தெளிவாக சொல்கிறேன், ஆட்சியில் பங்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க. திமுக வேண்டாம், அது மட்டும்தான் சார் இப்போ எங்களுடைய நோக்கம், லட்சியம் எல்லாம். சரி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.